கடன் சம்பந்தப்பட்ட சுமைகளை இவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான கடனை இவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். ஏன்னா நிறைய மிதனராசி பெண்கள் சம்பாதித்து கொண்டு தான் இருப்பார்கள். அப்போது இவர்களுக்கு அந்த கடன்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். நிறைய பேர் இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை இவங்க புகுந்த வீட்டில் இருக்கலாம், என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை இவர்கள் தலையில் சுமத்தி விட்டு அவர்கள் இளைப்பாறுவார்கள். இது எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 7ஆம் அதிபதி குருவே இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறது. அப்போது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் இவர்களை மட்டம் தட்டி கொண்டே இருப்பார்கள். என்ன ஆகும், இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும். இந்த புத்திசாலித்தனம் பலரால் ஜீரணிக்க முடியாது. இந்த மிதனராசி சகோதரி ஒரு பிளான் பி வச்சிருக்கோம். எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் பிளான் பியை வைத்து சமாளித்து விடும். ஆனால் நம்ம பிள்ளை இடத்துல போய் ஒரு ரொம்ப மண்டு மாதிரி இருக்குதே, ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்குதே, இந்த பிள்ளை இந்த இடத்துல இந்த போடுதேன்னு சொல்லி அந்த ஒரு நெகட்டிவ் ஐ அப்படிங்கிறது இந்த பொண்ணு மேல் பாயும். இவர்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ஒரு கேலி கூத்தாக பேசப்படும். அதையும் மீறி குடும்பம் நடத்துபவர்கள் நடத்துவார்கள்.